சில நேரங்கள்ல சில வார்த்தைகளை வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பலருக்கும் தெரியறது இல்லை. அதை அவங்க தேடி போனா மட்டும்தான் வந்து அது தவறானது அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியுது. இப்போ அந்த அடிப்படையில வந்து நம்ம சில எக்ஸாம்பிள வந்து நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய வரலாற்றை நம்ம எடுத்து பார்ப்போமே. ஜவஹர்லால் நேருவை வந்து பண்டிதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை நிறைய பேர் சின்ன வயசுல அவரை பத்தி தெரியாதவங்க, படிக்காதவங்க, வாசிப்பு இல்லாதவங்க, அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, பண்டிதர் அப்படிங்கிறது அவர் படிச்சு வாங்கின பட்டம் போல, அவர் வந்து மிகப்பெரிய ஆள் இல்லை, அவர் நிறைய படிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு அவர் வந்து நிறைய வாசிக்கக்கூடிய ஒரு நபர், அவர் வந்து ஒரு கை தேர்ந்த மேதை அப்படிலாம் வந்து யோசிச்சு அவர் அதுக்காக அந்த பண்டிதர் அப்படிங்கிற பேரை வந்து கொடுத்துருக்காங்க போல அப்படின்னு சொல்லி அவங்க யோசிப்பாங்க. ஆனா உண்மையிலேயே நம்ம அவரை வந்து வாசிச்சு பார்க்குற நபர்கள், அவரை வாசிச்சவங்க அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். பண்டிதர் அப்படிங்கிறது படிச்சு வாங்கின பட்டம் இல்லை, மாறா அது அவருடைய சாதி நேம் தான் அப்படிங்கிறது தான், அவருடைய சர்காஸ்ட் தான். அதாவது பின்னாடி போடுவாங்கல்ல கேஸ்ட் நேம், அந்த கேஸ்ட் நேம் தான் அந்த பேர் பண்டிதர் அப்படிங்கிற பேரு. அந்த பேர் வந்து அந்த பண்டிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பண்டிட் அப்படிங்கிறதுக்கு வித்தகன், பெரியாளு அப்படிங்கிற அர்த்தம் வந்து அவருக்கு அப்புறம் தான் வந்து அது மாறி போயிருக்குங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம சொல்லணும் அப்படின்னா, லால் பகதூர் சாஸ்திரியை வந்து நம்ம சொல்லலாம். இந்த சாஸ்திரி அப்படிங்கிற ஒரு பேர் வந்து பலருக்கும் என்னவா யோசிச்சிருப்பாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு கேஸ்ட் நேம், ஒரு ஒரு சாதியான ஒரு ஒரு வார்த்தை அது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிப்பாங்க. பட் ஆனால் அது உண்மை இல்லை. 1925 அவர் ஒரு மாணவராக இருந்து இங்கிலாந்துல அவர் வாங்கின பட்டத்துக்காக தான் வந்து அவர் அப்படி சொல்லுவாங்க. அந்த பட்டம் வந்து அவருக்கு படிச்சு கொடுக்கப்பட்டது தானே ஒழிய சாதி பட்டம் கிடையாது. இப்படி நம்ம கவனிச்சோம் அப்படின்னா நிறைய பேருடைய வார்த்தைகளுக்கு நம்ம வந்து அர்த்தம் தேட வேண்டியிருக்கும். உண்மையிலே நம்ம பல இடங்கள்ல பல வார்த்தைகளை வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். பட் ஆனால் அதோடைய வரலாறு அப்படிங்கிறது அப்படி இல்லை. அதனால வரலாற்றை தேடி போய் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம விஷயங்களை வந்து பல விஷயங்களை தவறா புரிஞ்சுக்க வேண்டிய சூழல் உருவாயிரும். ஏன்னா வரலாறு தெரியல அப்படின்னாலே அது ஒரு சிக்கல் தானே.